அதனால தான் ஸ்லோமோ அது இதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. அங்கே டாப் வியூ ஒன்று இருந்துச்சு. ரெசிடென்சி டவர் தான் டி நகரில் டாப் வியூன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டுங்க, ரொம்ப நல்லா கைட் பண்ணாங்க. இது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்து ரூம் டூர்லாம் காமிச்சாங்க. ஒரு ரூம்னா இப்படி தான் இருக்கும், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. டாப் வியூவில் இருந்து நாங்கள் பார்க்கும்போது சென்னை சிட்டி அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணேன். ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஹோட்டல் மேலே போய் ஸ்விம்மிங் ஃபுல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பர்சனலாக. எனக்கு அங்கே பார் ஸ்டேஷன் இதுதாங்க அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்த ஃபுட்டு. ஒரு ஓவர் வியூ பார்த்துக்கோங்க. இது பார் ஸ்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இந்த வியூ கூட பாருங்கள். நான் வந்து லிஃப்ட்டில் எடுத்த வியூன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. நான் நிறைய கிளிக்ஸ்லாம் எடுத்தேன். அதோட உங்களுக்கு இதோட ஆட் பண்ணி விடுறேன் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ரெசிடென்சி டவர் போய் விசிட் பண்ணுங்கள். நான்